ஐயா வணக்கம். ஐயா பேர்? நான் சிவகுமார், கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாமில் இருக்கிறேன். முன்னாள் தலைவர் நான். இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கிறேன். ராமநாத அர்ஜுனா. ஆ. சீமான் அவர்களை குறிப்பா பேசுறதுக்கு என்ன காரணம்? இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஈழத் தமிழர். இப்ப எங்களுடைய பூர்வீகம், எங்களோட அம்மா வழி பூர்வீகம் தமிழ்நாடு, ராமநாடுங்கிற இடம். அப்பா வழி மாங்குளம். அவங்க இலங்கை பூர்வீக தமிழர். இப்படி இந்த 2 பிரிவு அங்க இருக்காங்க. நில ரீதியா பிரிஞ்சிருக்காங்களே தவிர மற்ற இனத்தால் தமிழர்கள். ஆனா இலங்கையில போய் குடியேறினவங்க பாத்தீங்கன்னா, ஆந்திரால இருந்து ஒரு காலத்துல கண்டிநாயக்கர் படையெடுப்புங்கிற அந்த சம்பவங்களின் போது குடியேறினவங்க யாரும் திரும்பி வரல. அவங்க தமிழர் மாதிரியே அங்கேயும் வாழ்ந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தலைவர் அங்க இருக்க தமிழர்களுக்கான அந்த பிரச்சனையில வர்றது ஆயுதம் தூக்கி போராடும் போது இந்த இந்த மாதிரி இந்த நாயக்கர் குரூப்புகளும் அங்க இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, தலைவருக்கு எதிராக அங்க சண்டை போடுற பாரு, சிங்களவனை எதிர்க்கிற பாருன்னுட்டு தலைவர் பிரபாகரனை காட்டி கொடுத்து வைட்டாங்க. அந்த மாதிரி வம்சத்தை சேர்ந்தவனுக்கு தான் இவனுக்கு தலைவர் வந்து போராட்டத்தை வீரியமா எடுத்து நடத்தும் போது, இது எங்க தமிழர்களுக்கு நாடு கிடைச்சா அங்க போய் குடியேறிய இந்த பிறமொழியாளர்களுக்கு நாடு இல்லாம போயிடும் அப்படிங்கிறனால அவர்களுடைய அங்க கொடுக்கப்பட்ட சில்லங்க அடையாள அட்டையில கூட இலங்கை தமிழர்னு தான் கொடுத்துருக்குறான். ஆனா அங்க போய் அவனை கேட்டா அலிகம்பை, அம்பாறை, வேம்படி, அனுராதபுரம், யாழ்ப்பாணத்தினுடைய சில பகுதிகள், குறிப்பா முல்லைத்தீவு, விடத்தல் தீவு, இந்த மாதிரி பகுதிகளில் ஏராளமான தெலுங்கர்கள் குடியிருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவ மதங்களுக்கு மாறிக்கொண்டாங்கன்னு நீங்க வரலாறுல படிக்கிறோம். மாறிக்கொண்டு தங்கள் அடையாளத்தை மாத்தி கொண்டு வாழ்றாங்க. இல்ல அவர் தமிழர்னு தானே சொல்றாங்க. ஒரிஜினல் தமிழர்னு சொல்லுவான், ஒரிஜினல் யாழ்ப்பாணத்தான்னு சொல்லுவான். எவன் ஒருத்தன் ஒரிஜினல் முன்னாடி அந்த சேர்த்துக்கிறான் அந்த வார்த்தையை, அவன் பிறமொழியாளன் ஒரு காலத்துல மாறி அது அப்புறமா காலப்போக்கில் அவங்களே தங்களுடைய தாய்மொழியை மறந்து அல்லது தாங்க தெலுங்கர்னு தெரிஞ்சும் அதை மறைக்கிறதுக்காக சொல்றது. இப்ப நான் கும்மிடிப்பூண்டியில இருந்து வரேன்னு சொல்லலாம், இல்ல சென்னைனா சென்னை சொல்லலாம். ஏன்னா ஒரிஜினல் சென்னை, ஒரிஜினல் கும்மிடிப்பூண்டி, ஒரிஜினல் சேலம் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்கு அதில் ஒரிஜினல் சேர்த்துக்கொள்றான். அவளும் அந்த மாதிரி பேசுறாள். அவன் தமிழன்னா தமிழனோட நிக்கணுங்க. சிங்களவனோட ராஜபட்ச மாவனோட இருக்கிறான். போராட்டக்காரங்களாம் அவன் யாருன்னு தெரியாது. போராட்டம் நடந்த காலத்துல யாருன்னு தெரியாது அவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்த பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் உலக நாடு முழுக்க பரவிட்டாங்க, அகதிகளாக போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து உலக நாடு எல்லா நாடுகளும் இருக்காங்க. அங்க நிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கனால இவனை நிறுத்தி போட்டாங்க. இவன் தன்னுடைய இருப்பை பலப்படுத்திக்கிறதுக்காக அங்க தலைவரை பத்தி, போராளிகளை பத்தி அப்படி இப்படின்னு பாராளுமன்றத்துல பேசி பெரிய கலாட்டா பண்ணி தமிழர்களுடைய ஆதரவெல்லாம் திரட்டிக்கிட்டான் அவன். இதுதான் இப்போ அவனுடைய சுரூபம். இந்த நீல சாயத்துல நனைஞ்ச மலையில நனைஞ்ச நரி வெளுத்து போன கதையா இப்போ இப்போ இந்த இங்க விஜய்ங்கிற ஆள் வந்து அவன் ஆதரிக்கிறாள். அங்க இருந்து சிங்களவனும் ஆதரிக்கிறான், ராஜபட்ச குடும்பமும் ஆதரிக்குது, இந்த மாதிரி நிறைய ஆதரிக்குது. இவனா அங்க இலங்கையில லூசுன்னு தான் சொல்லுவாங்க, பக்கா லூசு. ஏன்னா இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு எம்பியா இருக்கிறான், துப்பாக்கி எடுத்துட்டு மிரட்டுறான். அங்க இருக்கிற ரெண்டு பெண்கள் அவங்க பயப்படல, சுர்ராப்பா பண்றாங்க. அதான் தமிழ் இனம், அவங்க தான் தமிழர். இவன் ஒரிஜினல் யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க. இவனை வாயில செருப்பால் அடிச்சு வச்சு விரட்டணும். இந்த மாதிரி நரிகளை வந்து ஓட்டுக்கிட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி நரிகளுக்கு ஊருக்குள்ளே விடக்கூடாது. முதல் இப்ப ஈழத்துல வந்து அப்ப இலங்கைன்றப்ப அங்க உள்ள தமிழர்கள் இவருக்கு யாரும் ஆதரவு இல்லைன்றீங்களா? இப்ப ஆதரவு இல்லைங்க. முதல்ல வந்து இவன் பிரபாகரன் தலைவர்லாம் சொல்லி இவன் தன்னை வச்சு உயர்த்தும் போதுதான் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அவனுக்கு. இப்ப போய் போட்டா செருப்பால தான் அடிப்பாங்க அவனை. அவன் இங்கே வந்து ரகசியமா வந்துட்டு போயிருவான். இப்ப எங்க இதுல எல்லாம் மட்டும்னா அடிச்சு பிச்சு எறிஞ்சு போட்டுருவோம். இப்ப எல்லாம் இங்கெல்லாம் நாங்கார் விசர்ல பக்கா விசர் லூசனை போய் கொண்டு சபையில விட்டுருக்காங்க. பாராளுமன்றத்துல சீமானை பத்தி இழிவா பேச வேண்டிய என்னங்க? சீமான் சாமான்றான், அவங்க ஆட்டையால சாமானா, அது என்னங்க பேச்சது? ஒரு பாராளுமன்றத்துல எம்பி பேசுற பேச்சாது? ஒன்று அவனோட தாய் நடத்த கிட்டவளா இருப்பா, இருந்தாதான் அவன் அந்த மாதிரி ஒருத்தன் அந்த மாதிரி பேச்சு பேசுவான். எங்கள் இனம் வந்து எத்தனை ஆண்டு காலமா இல்ல அடிபட்டு நாங்க எல்லாத்தையும் இழந்து உலக நாடு முழுக்க பரவி இருக்கிறோம். இந்த நாளை எல்லா நாட்டிலையும் கொண்டாடுறோம். இந்த மே 18 ஏன் இங்க இப்படி ஆகிப்போச்சு? இந்த இனம் அழிஞ்ச நாள் இது. இதை எப்படி கவலையும் துன்பத்தோட கொண்டாடும் போது இந்த தமிழ்நாட்டிலையும் இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த இளவு அறிவும் கிடையாது. எவனையெல்லாம் அரசியல்ல வைக்கிறாங்க. போராளி யாரு, நடிகை யாருன்னு தெரியாத ஒரு சமூகமா 70 ஆண்டு காலமா உருவாக்கி விட்டுடான் இந்த திராவிடன். அவன் என்ன நினைச்சான்னா, இந்த கலங்கின குட்டையில நமக்கு தொடர்ந்து மீன் பிடிக்கலாம்னு நினைச்சான். அதுல எவனோ இறங்கி அழகா வலையை வீசி பிடிச்சிட்டான். இதான் இப்ப நடந்து போச்சு. இல்லைங்கய்யா, அவர் சொல்றப்ப எப்ப பார்த்தாலும் பாருங்க, நிதி உங்க ஈழத்தமிழர்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு சீமான் வயிறு வளர்க்குறாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, ராமேஸ்வரத்துல இருக்கிற அகதிக முகாம்ல இல்ல ஈழத்தமிழருக்கு ஒருவேளை சாப்பாடாவது வாங்கி கொடுத்துருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வைக்கிறாங்க. கும்மிடிப்பூண்டி முகாம்ல நான் தாங்க தலைவரா இருந்தேன். வருதா புயல், கெஜா புயல், இந்த புயல் ஒரு 4-5 புயல் அடிச்சுல, அப்பெல்லாம் நான் தான் தலைவர். அப்ப இந்த வீடியோக்கள் எடுப்பேன், அந்த வீடுகள் சேதங்கள் பட்டதெல்லாம் அண்ணன் சீமானுக்கு அனுப்புவேன். அவர் என்ன பண்ணாரு, இந்த உணவுப் பொருட்கள் அங்கங்க அமைப்புகள் எல்லாம் சொல்லி அனுப்பியிருந்தாரு. அப்படி வந்தப்போ நிறைய கொடுத்தோம். பாய்களே நிறைய, நான்லாம் ஒரு பாய் கூட எடுக்கல. ஆனா மக்களுக்கு எல்லாம் கொடுத்த நிறைய நிவாரணப் பொருட்கள் அப்பதான் நாங்க தான் தொடங்கி வைக்கிறோம். அந்த மாதிரி எல்லா புயல் நேரங்களையும் போய் நிற்போம். அண்ணன் ஏகப்பட்டது செய்திருக்காரு என் மூலமா கும்மிடிப்பூண்டி கேம்புக்கு. நானே சாட்சிங்க, நான் முகாம் தலைவராக இருந்தேன், நானே சாட்சி.
இல்ல நிதி வந்து ஈழத்தமிழர்கிட்ட வாங்கி வாங்கி அவர் சொகுசா இருக்காருன்ற சொல்றாரு. இத இது பத்தி ஈஸியா சொல்லலாம். அவரு தேசிய தலைவர் இலங்கையில போராடின போது கூட அவர் வந்து சொகுசா வாழுறாரு. போராளி எல்லாம் சுடுபடி சாவலாம் அங்க இருந்து கிளப்பி விட்டவனுங்க தான் இந்த இவனுங்கெல்லாம். அங்க இந்த ஒட்டுக்குழுக்கள் நிறைய இருந்துச்சு பாருங்க, அந்த காட்டி குழுக்கள், தலையாட்டி குழுக்கள் இந்திய ராணுவத்தோட எல்லாம் சேர்ந்து ஒரிசாவில் வந்து இறங்கினானுங்க. ஐபிகேப் ரிட்டர்ன் ஆகும்போது அங்கெல்லாம் அந்த மாதிரி இறங்கின அந்த கும்பலில் சேர்ந்த குடும்பங்கள் தான் இந்த மாதிரி பழிச்சொல்ல சுமத்துவான். இவன் சரியான தமிழனா இருந்தா ஒன்று தலைவரோட நின்றுப்பான், இல்லை இங்க வந்து சீமானோட நிற்பான். இந்த கலப்பின நாய்கள்லாம் அங்க போயிட்டு தேவையில்லாம தமிழனுக்கு பேச வேண்டிய அதான் சொல்றேனே. தமிழனுக்கு நாடு அடைஞ்சா அங்க இருக்கிற பிற மொழியாளனுக்கு எப்படி வரும்? இலங்கையில இலங்கை மலையாளி, இந்திய மலையாளி 2 சர்டிபிகேட் தராங்க. ஒரு குடும்பம் தெரியாம என்ன ஆயிப்போச்சு, நாங்க இலங்கை மலையாளின்னு இலங்கையில இருந்த மலையாளி அங்க சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இலங்கையில கூடிய தோட்டப்பகுதியில இருக்கான். அவன் குடும்பத்துல அண்ணன் தம்பியா பிறந்த அவன் குடும்பத்துல இவன் என்ன பஞ்சான்னு தெரியாம இவன் போய் இந்திய மலையாளின்னு எழுதி விட்டான். அவனை அந்த சாஸ்திரிய ஒப்பந்தத்துல குழந்தைக்கு போட்டான். எங்க ஊர்ல கும்மிடிப்பூர்ல கூட ஒரு குடும்பம் இருக்கு. ஏன் கேக்குறேன், எங்க மச்சான் அங்க இருக்காரு, எங்க அண்ணன் அங்க இருக்காரு, நாங்க இங்க வந்துட்டு எங்களுக்கு தெரியாம வந்து அன்னைக்கு போய் இதுல சொல்லி விட்டுட்டோம். 72ல மாத்தி அனுப்பி விட்டாங்க. அதுல அங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இங்க நாங்க வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு முறையில் 2 மலையாளியுமே இங்க உள்ளவங்க, கேரளா பக்கம் உள்ளவங்க. இப்ப பாருங்க இவங்க அந்த மாதிரி இந்த கலப்பின இடநகர்வுகள் இருக்குங்க. இவனுங்க தான் இந்த மாதிரி சீமான் மேல பழி சுமத்துறது. இலங்கை பாராளுமன்றத்துல சீமானா நீ பேச வேண்டிய அவசியம் என்ன? உன்னோட இருப்புக்கு ஆபத்து தானே, அதை நீ காட்டுதே இல்லையா? இங்க ஓடோடி வந்து விஜய் நீ ஆதரிக்கிறனா உனக்கு அவன் சப்போர்ட் அவனுக்கு நீ சப்போர்ட்னா என்ன அர்த்தம்? தமிழர்கள் எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க தானே. அதான் இந்த திரள் நிதின்னு சொன்னீங்க இல்லையா, திரள் நிதி வாங்கி நடத்துற எந்த ஒரு விஷயமுமே அது சரியானது. ஏன்னா என் குடும்பத்தை நடத்துறதுக்கு என் தம்பி, என் அண்ணன், எங்க அப்பா எல்லாம் சேர்ந்தா என் குடும்பத்தை நடத்த முடியும். நான் பக்கத்து ஊர்ல திருடிட்டு வந்து பண்ணா தப்பு. அப்போ திரள் நிதிங்கிறது கருணாநிதி காலத்துல இருந்து, பெரியார் காலத்துல இருந்து, அண்ணால இருந்து இன்றைய வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு தான் ஒரு விஷயத்த செய்வோம். இந்த நடக்கிற இந்த பாருங்க இந்த பந்தல் மாநாட்டு இதெல்லாம் திரள் நிதியில தான். எல்லா ஆளாளுக்கும் ஒரு நிதிகளை திரட்டி தான் சரி. இது எல்லா காலங்காலம் தொட்டு தான் வருது. அந்த அமைப்புல அந்த மந்திரிக்கு இந்த சீட்டு, இதுக்கு அது இந்த சீட்டுகள்னு சொல்லி பணத்துக்களை வாங்கி கொள்ளையடிச்சு பேங்க்ல போட்டு கொஞ்சம் ஏமாத்துறது இல்ல, பொட்டாலம் கொடுத்து அது இல்ல அரசியல். இப்படி அவன் பணத்தை போட்டு பண்றான். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்கள் போய் வெளிநாடுகளில் போயிட்டு ஒட்டகம் அமைக்கிறான், டாய்லெட் கழுவுறான், ஹோட்டல்ல வேலை செய்யறான். ஏன்? அவன் குடும்பத்தை பார்க்கணும்னு போறான். அங்க போயிட்டு அந்த அரசியலை அங்க இருக்க இதை பாக்குறான் சூழலை. இந்த மாதிரி நம்ம நாட்டுல பண்ண முடியாதா? இது யாரு முன்னெடுக்கிறான்னு பார்க்கும்போது அண்ணன் சீமானுடைய ஆட்சி வரைக்கும் சரியா இருக்கு. இதை வளர்த்து எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சீமான் என்ன அரசியல்வாதி வீட்டுக்குள்ளையா? இல்ல இதுல இருக்கிற யாராவது பெரிய கட்சியில இருந்து பெரிய கொள்ளையடிச்சிட்டு வந்து முதல்ல போட்டு நிக்கிறானா? எனக்கு சீட்டு கிடைச்சா இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிக்க நிக்கிறானா இந்த கட்சியில? இப்ப வந்து தாவேக்கால கூட எல்லாம் குற்றவாளிங்க, எல்லாம் சிறையிலிருந்து வந்த குற்றவாளி. பணத்தோட நிக்கிறான், பணத்தை போட்டு நிக்கிறான். ஏன்னா அவன் எடுக்கிறதுக்கு நிக்கிறான். லாட்டரி வித்தவன் வரான், என்னென்னமோ பார் நடத்துறவன் குசி அறந்து வரான். இப்படி இவங்கெல்லாம் பணத்தை போட்டு பணம் எடுக்க வரான். இந்த கட்சி தான் இன்னுமே திரள் நிதியை திரட்டி இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறான். இந்த மக்கள்கிட்ட போய் என்னால என்ன முடியும், நான் என் பாக்கெட்ல என்ன இருக்கு அதை கொடுத்து யாருக்கு யாராவது பிரச்சனை. இப்ப அண்ணன் வந்து நிதி கேட்கிறாரு, இதுல நான் என் பாக்கெட்ல இருந்து கொடுக்குறேன், இவன் பாக்கெட்ல இருந்து எடுத்தாதான் தப்பு. ஏன் என்னுடைய உழைப்புல இருந்து நான் அதை போட்டு என்னுடைய இனத்துக்கான அரசியலை நான் வளர்த்துறதுல என்ன தப்பு? இதை ஒருத்தன் கொச்சைப்படுத்தி பேசுறான், அவன் யாரு? எனக்கு என்னுடைய எதிரி தாங்க பேசுவான். என்னுடைய இந்த செயல்பாட்டை அவனுடைய இருப்புக்கு ஆபத்து ஆகுது அப்படிங்கிற நிலைமையில அவன் உணரும் போதுதான் இந்த மாதிரி அவன் பேசுறான். அப்ப திரள் நிதி தவறுன்னு ஒருத்தன் பேசுறான்னா அவன் என்னுடைய எதிரி, அவன் என்னுடைய எதிரியாக தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு என் மேல குற்றம் சுமத்த வேற எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல, குற்றம் சுமத்துறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லைங்கனால இதெல்லாம் சொல்றான். என்னன்னு சொல்லுவான், இங்க பாரு அவன் சோறு திங்கிறான் அப்படின்வான், அவனால முடியாட்டி. அப்ப என்ன சாப்பிடுறது? அவன் அதை கூட கேவலமா பேசுவான். அவன் வந்து என் மேல ஏதாவது குற்றத்தை போட முடியுமா, ஏதாவது பழி போட முடியுமா, அதை வந்து மக்கள் மத்தியில இந்த பாரு அப்படின்னு பிரமிச்சு அதாவது அதை பெருசா காட்ட முடியுமான்னு அவன் முயற்சிக்கிறதா இது. இந்த அர்ஜுனாலாம் லூசுங்க. இந்த மே 18 நாளைக்கு நடக்க போகுது. இதை திசை திருப்புறதுக்காகத்தான் என்ன பண்றான் அந்த அர்ஜுனா லூசுங்கிறவன் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த விஜய் ஆதரிச்சு பேசுற மாதிரி பேசுறான். இதனால ஒண்ணு திசை திரும்பிடாது, ஞாயிற்றை கைமறைப்பாரில் அப்படின்னு குரல் சொல்லுது இல்லையா? நிகழ்வுகளை அண்ணன் கட்சியோடு சேர்ந்து நடத்துறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாடி நரம்புல எல்லாம் இன உணர்வு, அந்த பற்று மண் உறுதி இருக்கிறவங்க தான் அண்ணன் கூட நிக்கிறான். இந்த வந்து 19 லட்சம் பேரும் இவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளும் இவிஎம் மோசடிகளும் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி ஐடி பேக்குகளை என்ஜிஓ பண்ணி இந்த என்ன சொல்றது இந்த சமூக வலைதளங்கள்ல பொய்களை பரப்பி இத்தனையும் பண்ணி இவ்வளவு பெரிய சூறாவளிகளுக்குள்ள கூட இத்தனை லட்சம் 19 லட்சம் வாக்கு எங்களுக்கு வந்திருக்குன்னா அது வந்து தீவிரமான வாக்காளர்கள் பற்றாளர்கள் தான் அண்ணன் கொண்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரியான பைத்தியங்கள் லூசனுங்களை பேச்செல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். நீ ஓடி வந்து இங்க சொல்ற ஈழத்தமிழர் பிரச்சனையை பொறுமையா கையாளுங்க அப்படின்ற இந்த விஷயங்களை வேகமாக உலக நாடுகள் முன்னெடுக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை படி வைக்கிற ஒரு ஆள் ஒரு முதலமைச்சர் அங்கே அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல விஜய் ஓடி வந்து திசை திருப்பத்துக்காக ஓடி வந்திருக்கிறார். நாங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது எங்களோட
திறனாய்வுல என்ன தெரியுதுன்னா நீ அதை தான் முயற்சிக்கிற. தமிழ்நாட்டுல இருந்து ஈழத்தமிழுடைய பிரச்சனையை ஒரு சபையில பேசிடக்கூடாது, பாராளுமன்றத்துல பேசிடக்கூடாது, இந்தியாவை பணிய வச்சு ஐக்கிய நாடு சபையில அது முன்னெடுத்துடக்கூடாது, எப்பவும் போல உள்ள இந்த திராவிட அரசு மாதிரியே இதை கொண்டு போகணும் அப்படின்னு நீ நினைச்சு ஓடியாந்து விஜயனுடைய அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த பாக்குற. ஆனா விஜயையும் யாராவது ஒரு ஆலோசனை, ஒரு தமிழன் ஒரு ஆலோசனை கொடுத்து ஒருவேளை தமிழீழம் இது விஜய காலத்திலேயே தமிழீழத்தை நோக்கி ஒரு நகர்வு இருந்துன்னா பாராட்டலாம், சந்தோஷம், மகிழ்ச்சி தான். நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தாண்டு. எங்கட யாழ்ப்பாணத்துல எங்கட தமிழ் பெண்களை பார்த்து நீ துப்பாக்கி தூக்கி காட்டுற. நீ என்ன எனக்கு வெறி அடங்கல. நன்றி.